Audio Jungle. Audio Jungle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் இந்த காட்கிட்ஸ் வலையொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய சத்தியம் வார்த்தை என்னவென்றால், தலைப்பு என்னென்னா எனக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு கிடைத்த பொக்கிஷம். ஓகே, ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ஊருக்குள்ளே 5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முனிவர் வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். முனிவர் அப்படின்னு சொல்வதை விட ஒரு துறவி வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். 5 வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு மிக சிறப்பாக விமர்சையாக அவரை சந்திக்க போவாங்க. ஏன்னா அவர் எப்போ வர்றாரோ அப்போ வரும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைத்து செல்வார். அதாவது ஆலோசனை கொடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறதுக்கான நிறைய நடைமுறைகளை மக்களுக்கு கற்பித்து கொடுப்பார். அவர் ஞானி என்று கூட அந்த ஊர் மக்கள் அவரை போற்றுவது வழக்கமாக இருந்தது. அவர் வருகிற அன்னைக்கு அந்த ஊரே அங்கே தான் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு துறவியாக அவர் இருந்தார். ஒரு ஞானவனாக எண்ணப்பட்டார். அந்த ஊரில் ஒரு சிறுவன், அவன் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, எங்கே போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஞானி வந்திருக்காரு, ஒரு 5 வருஷத்துக்கு குழந்த மாதிரி வருவார், ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார், ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த சிறுவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இவர் ஞானி என்று இவர்கள் இவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க, இவரை எப்படியாவது நாம் முட்டாளாக்கி விட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மனதில் அந்த சிறுவன் எடுக்கிறான். ஓகே, இதற்கான வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறான். ஓகே, இப்போ நம்ம அந்த முனிவரை சந்திக்க போகலாம் அப்படின்னு அந்த கூட்டத்து மத்தியில் போய் அந்த முனிவரை சந்திக்கிறான். அந்த முனிவர் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கார் பயங்கரமாக. அப்போ திடீர்னு அந்த கூட்டத்துக்கு ஒரு குரல், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்ற ஒரு குரல். உடனே முனிவர் ரொம்ப அங்கே இருக்க மக்களை அமைதியாக இருங்க, என்ன ஒரு குழந்தை சத்தம் கேட்கிறது என்று பார்க்கும்போது அந்த சிறுவன் அங்கே நின்று கொண்டு இருக்கிறான். என்னப்பா அவனுடைய கேள்வி, கேட்கலாம் என்று முனிவர் சொல்கிறார். உடனே அவரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஞானியா? அவரை, நான் அப்படி சொல்லிக்கிறது இல்லைப்பா, நான் மக்கள் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க, பட் ஆனால் நான் அப்படி சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் ஞானியா, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த என்னுடைய 2 கைகளை பாருங்கள் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான். முனிவர் பார்க்குறாரு. ஒரு கை விரித்ததும் ஒரு கை மடக்கப்பட்டதுமா இருக்குது. என்னப்பா, ஒரு கையை விரித்து ஒரு கை மடக்கி வச்சுருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த கைக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி நான் வச்சுருக்கேன். இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா, இறந்துருச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த சிறுவன் என்ன தீர்மானிக்கிறான் என்றால், இவர் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பட்டாம்பூச்சியை நம்ம கைக்குள்ளே கொண்டுடலாம். கொண்டு இந்த பாரியா செத்து போயிருக்கு, நீ என்ன ஞானியான்னு கேட்டலாம். அவர் செத்துருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் அந்த பட்டாம்பூச்சியை உயிரோடு காட்டி அவரை முட்டாளாக்கி விடலாம் என்று அந்த சிறுவன் கணக்கு போடுகிறான். அந்த ஞானி அழகாக ஒரு பதிலை அந்த சிறுவனுக்கு சொன்னார். அது உயிரோடு இருப்பதும் அது சாக வேண்டும் என்பதும் உன் கைக்குள் தான் இருக்கிறது, உன் கையில் தான் இருக்கிறது. அது உயிரோடு இருப்பதும் அது சாவதும் எடுக்கக்கூடிய டிசைட், நீ எடுக்கக்கூடிய முடிவானது உன் கையில் இருக்கிறது என்றார். அவன் திளைத்து போனான். அங்கே நின்றவர்கள் எல்லாரும் பயங்கரமாக அந்த பதிலை கேட்டு வியந்து போனார். இயேசு கிறிஸ்துவின் இப்படி பல இடங்களில் நம்மை ஆச்சரியப்படும்படியான வசனங்களை நம்முடைய வேதாகமத்திலே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த ஸ்டோரியோட உள்நோக்கம் என்னென்னா, நமக்கு என்ன தேவை என்பதை நாம் சுயமாக முடிவெடுத்து கொள்ள முடியும். நன்மை வேண்டுமென்றால் நாம் நன்மையை தேடிக்கொள்ளலாம். இல்லை, எனக்கு தீமை தான் வேண்டுமென்றால் தீமையை தேடிக்கொள்ளலாம். இந்த 2ஐயுமே மனிதனுடைய சுதந்திரத்திற்காக தேவன் விட்டு வைத்திருக்கிறார். யாரை அதிகமாக அவர் நேசிக்கிறாரோ அவரை பல நேரங்களில் அவர் சில விஷயங்களை தடுத்து தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அதுக்கு வேதாகமத்திலே வார்த்தைகள் உண்டு. ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய சுய முடிவில் தான் அவருடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் 30 வருடம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்து 30வது வருடத்தில் 30 வயசில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் மக்களை சந்தித்து அவர் பேசின முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்ற வார்த்தையை தான் அவர் சொன்னார். பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யம் என்றால் நாம் வானாதி வானங்கள் மேலாக தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் என்று நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு வகையில் உண்மை என்றாலும் கூட பரலோக ராஜ்யம் என்பது அதற்காக செல்லக்கூடிய ஆட்சியின் காலத்தை நாம் கண்டுபிடிப்பதாகும், அதற்கு போகக்கூடிய வழியை நாம் தேடுவதாகும். அந்த ராஜ்யம் என்பது ஆண்டவர் சொன்னார், இப்போதே அது உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் அதற்கான வழி ரொம்ப இடுக்கமும் வழி குறுகலுமாக இருக்குது. அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த பொக்கிஷத்தை குறித்து நாம் தியானிப்போம். உலக மனிதர்கள் மத்தியில் இந்த பரலோக ராஜ்யம் என்ற பொக்கிஷத்தை குறித்து அந்த அளவுக்கு நாலேஜ் ரொம்ப கம்மி. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரலோக ராஜ்யம்ங்கிற வார்த்தையை பல முறை கேட்டிருப்போம். ஆனால் அதை அடைவதற்கான எந்த விதமான ஒரு முயற்சிகளை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். மேத்யூ சாப்டர் 13 வெர்ஸ் 44. ஓகே. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம் எல்லாமே நம்ம அசந்து போகிற அளவுக்கு அவரோட வார்த்தை இருக்கும். லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் ஜனங்கள் எல்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் கூடி வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பேசும்போதெல்லாம் ஒரு ஓமைகளாக பேசுவார், ஒரு கலைநயத்தோட ஒரு ஸ்டோரியோடு அவர் பேசுவார். அந்த கூட்டத்தில் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் வெளியில் கேட்குற அளவுக்கு அங்கே அமைதி நிலம். ஏன்னா அவருடைய ப்ரீச்சிங் அந்த மாதிரி இருக்கும், இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி பிரசங்கங்களை சொல்லவே வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனை அப்படி நடத்திட்டு அந்த 1 மணி நேரம் செய்திங்கிற ஒரு வேலை வரும்போது மக்களை நம்ம அவனை உசுப்பி கேளுப்பா அவர் பேசுகிறது கேளுப்பான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரசங்கங்கள் இருக்குது. அது நம்ம மோஸ்ட்லி எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இன்றைக்கி கிறிஸ்தவ பிரசங்கங்கள் எல்லாமே ஒரு போரடிக்கிற நிலையில் இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. மோசே என்பவன் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்கன்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் போய் நிப்பாட்டிடுறாங்க. என்ன கருவில் அதை பேசுகிறாங்க, எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுகிறாங்க. ஆவியானவரோட நடத்துதலில் தான் அந்த வார்த்தை வருதா என்பதெல்லாம் நாம் அந்த இடத்துல நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய பிரசங்கங்கள் இன்னைக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரே வார்த்தையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டார். பரலோக ராஜ்யம் என்பது ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்டு இருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனிதன் கண்டுபிடித்து விட்டான். பொக்கிஷம் அந்த நிலத்தில் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அதை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து அந்த நிலம் இவனுடையது அல்ல. அதை நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். நிலம் அவனுடையதல்ல, யாரோ அவருடைய நிலத்தில் அந்த பொக்கிஷம் இருக்குது, அதை இவன் பார்த்தான். அப்போ இந்த பொக்கிஷம் இருக்கிற நிலத்தை நாம் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அந்த மனுஷன் வருகிறான். அதில் போட்டிருக்கு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொண்டான். ஏன்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்ற எல்லார் கண்ணுக்கும் தெரில, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன்கிட்ட இருக்க எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கிரயம் கொடுத்து அவன் அதை வாங்கி விடுகிறான். அந்த நிலம் எவ்வளோ கிரயத்துக்கு வந்தது அப்படின்னு தெரியல. ஒருவேளை 1 லட்ச ரூபா அந்த நிலம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் அதில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்பது 1000 கோடிக்கணக்கான மதிப்பு வாய்ந்த அந்த பொக்கிஷம். அதை அவன் பார்த்துட்டான். பார்க்கும்போது 1 லட்சத்திற்கு தன்னுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் விற்று 1 லட்சத்தை பெரட்டி அந்த நிலத்தை கொண்டுட்டான். அதுக்குள்ளே என்ன இருக்குது? கோடிக்கணக்கான மதிப்பு மிக்க பொக்கிஷம் இருக்குது. ஏன்னா இந்த பொக்கிஷத்தோட வேள்வி தெரியாதனால தான்
நாம் தேவன்கிட்ட நெருங்கி சேர முடியாத நிலை இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தோட வேள்வி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொக்கிஷத்தை அவன் தோண்டி எடுக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் ஓயவே மாட்டான். ஆம் அன்பானவர்களே, உங்களுடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது? உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். இப்போ நம்முடைய இருதயத்தை ஒரு முறை நம்ம அப்படியே படம் போட்டு காட்டலாம். இசிசி எடுத்து பார்க்கலாம், எப்படி அது என்ன வேலை செய்யுது. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிமிடத்தில் உங்களோட இருதயத்துக்குள்ளே என்ன பொக்கிஷம் இருக்குது? எதுவாக இருக்குது? சினிமா, உலக கவலை, இல்லை உலக சிற்றின்பங்கள், பொருளாசை, பண ஆசை, இது போன்று உங்கள் உள்ளத்தில் உங்கள் இருதயத்தை நிரப்பப்பட்டிருக்குதா? இல்லை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய கருணை, இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கு. நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து அவன் நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் என்ன பொல்லாத இருதயத்தில் வச்சுருப்பான்னா பொல்லாத பொக்கிஷம் வச்சுருப்பான். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்தை உள்ள வச்சுருப்பான். இப்போ உங்கள் பொக்கிஷம் எதுவாக இருக்குது? இந்த நிலத்தில் புதையல் இருக்குன்னு அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்க துணிகிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த புதையலை நம்ம வாழ்நாள் முழுவதும் முயற்சி பண்ணாலும் சம்பாதிக்கவே முடியாதுடா. இதுக்கு இங்கே இருக்க நம்ம இப்போ எதெல்லாம் பெருசு நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்ம இழந்து இதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு எதெல்லாம் இங்கு லாபம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தனோ அதெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக என்று எண்ணி அவைகளை விட்டுவிட்டேன். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை வரலாறுலாம் வேறு லெவலுங்க. அவனை மாதிரி படித்தவன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசேனவன், நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ்ந்தவன், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவன். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களை பார்க்கும்போது அவர்கள் மீது அவ்வளவு கோபம் கொள்ளக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த மனிதன் பவுல். சவுலாக இருந்த நாட்களில் அவன் பவுலாக மாறினதுக்கப்புறம் அந்த படிப்பு, அந்த பதவி, அந்த பணம், அந்த பொருள் எல்லாமே அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னா குப்பையாக தோணுச்சு. அதெல்லாம் ஏன் விட்டு விட்டான் என்றால், தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஏன் இழக்கிறான் என்றால், அவன் எதை பார்த்துட்டான்னா நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை பார்த்துட்டான். அதனால் அந்த பொக்கிஷத்தை பார்த்ததுனால தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே அவன் இழக்க துணிந்து விடுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை இந்த பூமியில் பொக்கிஷமாக கொண்டு வாழ்கிறோம்? இந்த உலகம் நிலம் போன்றது. அதில் இப்போதே அவருடைய ராஜ்யம் பொக்கிஷமாக அங்கங்கே அருளப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை எல்லோரும் பார்ப்பது அல்ல. உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க எண்ணி பாருங்கள். உங்கள் ஊருக்குள்ளே மிஞ்சி போனால் ஒரு குடும்பம் 2 குடும்பம் நீங்கள் கிறிஸ்தவ குடும்பமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த பொக்கிஷத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு இருக்குது. இந்த பொக்கிஷத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் தேடவில்லை என்றால் நீங்கள் இழந்து போவது பெரிதாக இருக்கும். ஆனால் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பார்த்து கண்டும் காணாமல் போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்ன மாதிரி, இது வேண்டும் இது வேண்டாம் என்ற முடிவை எடுக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. இதை தேவன் ஒருபோதும் உங்களுடைய சுதந்திரத்தில் அவர் தலையிடுகிறவர் அல்ல. ஆனால் அந்த பொக்கிஷத்தோட வேல்வி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பொக்கிஷத்தை அடையாமல் விட்டவே மாட்டீங்க. எனக்கு லாபமாய் தோன்ற யாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் என்று எண்ணி விட்டு விடுகிறேன். கிறிஸ்துவின் அன்பை நான் ருசி பார்க்கிறேன். பசியோ நிர்வாணமோ பட்டயமோ நாசமோ மோசமோ எது வந்தாலும் என் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அன்பு செஞ்சிட்டிங்கன்னா, அந்த பொக்கிஷத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த பொக்கிஷத்தை தோண்டி நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ஓய மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்க சிற்றின்பம் எல்லாம் குப்பை போன்றது. உங்கள் கண்ணு முன்னாடி கிடைத்த பொக்கிஷத்தை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். இது யாருக்கும் கிடைப்பதல்ல.
உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அலட்சியப்படுத்தாதீங்க, அசால்ட்டாக கடந்து போகாதீங்க. இதை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா நித்திய காலமாக இதை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், அப்படி தான் வேதம் சொல்லுது. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டு ராஜாவாக இருந்தாலும் தன் ஜீவனை இழந்து விட்டால் அவனுக்கு பெரிய நஷ்டம் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பான தேவனுடைய ஜனமே, உன் கண்ணில் கிடைத்த இந்த பொக்கிஷத்தை இழந்துடாத, விட்டுறாத. ஆனால் முடிவை நீ தான் எடுக்கணும். உனக்கு தேவன் இதை காண்பித்து கொடுத்தா. எங்கேயோ குப்பையில் கிடந்தோம், தெருவில் கிடந்தோம், வியாதியின் பிடியில் சிக்கியிருந்தோம், பிசாசின் பிடியில் சிக்கியிருந்தோம். நம்மளை எல்லாம் விடுதலை செய்து அவரோடு வாழும்படியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை, யாருக்கும் கிடைக்காத, உலகத்தில் கிடைக்காத பொக்கிஷத்தை நம்மளுக்கு கண்ணில் காண்பித்து கொடுத்துருக்கிறார். இழந்து போக வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிஷம் விலையேற பெற்றது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பணம் நகை கொடுத்து நீங்கள் கொட்டி கொடுத்தா அதை வாங்க முடியாது. தேவன் அதை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கிறார். இழந்து போகாதீங்க. தினந்தோறும் இந்த பொக்கிஷத்தில் தேடுங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ள அனைத்தும் இதுக்குள்ளே இருக்கு. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் தாவீது சொல்கிறாரு, நீர் விளம்பின வேதம் எனக்கு நல்லது. நான் பரதேசே தங்குகிற வீட்டிலே உடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று பாடுறார். ஒரு மிகுந்த கொள்ளை உடைமையை ஒருத்தே கண்டுபிடிக்கும் போது மகிழ்வது போல நான் உடைய வார்த்தைகளை நான் பார்க்கும்போது மகிழ்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். அன்பான ஜனமே, உனக்கு கிடைத்த பொக்கிஷத்தை இழந்து விடாத. திரும்ப ரெக்கவரி பண்ணவே முடியாது. நீ அதை இழந்துட்டேன்னா நீ நித்திய காலமாக அதை குறித்து நீ வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்ப. கிடைத்த பொக்கிஷத்தை, உனக்கு உண்டான எல்லாவற்றையும், உன்னுடைய சுயம், உன்னுடைய கோபம், உன்னுடைய எரிச்சல், உன்னுடைய மூர்க்கம், எல்லாவற்றையும் நீ அவருக்காக இழந்து விடு. உனக்குள்ள கிறிஸ்து பிறக்கட்டும். கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டாய் இந்த சரீரத்தை நீ கீழ்ப்படுத்தி வாழ்வாய். அவருக்கு இடம் கொடு. உள்ளத்தில் முதலாவது இருதயமான அந்த இடத்துல அவரை பொக்கிஷமாக்குள். நிச்சயம் இழந்து போகாத வாழ்க்கையை தேவன் தருவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கேயோ வீதியில் தெருவில் தள்ளப்பட்டு அழுக்கு மூட்டையை போல வீசப்பட்டு கிடந்த எங்களை உடைய அழகான கண்கள் கண்டுபிடித்து பரலோக ராட்சியம் என்ற அந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு காண்பித்தீரப்பா. இந்த பொக்கிஷத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்துடக்கூடாது. இந்த உலக சிற்றின்பங்களுக்காக, சின்ன சந்தோஷங்களுக்காக இவ்வளோ மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியை தந்து செம்மையான பாதையில் எங்களை நடத்துங்க. எங்களுக்கு உணர்வை தாங்க. அப்போது உங்களுடைய வழிகளை காத்து நடப்போம். தேவனே, ஒவ்வொரு நாளும் உடைய பொக்கிஷத்தின் விலையேற பெற்ற மதிப்பை அறிந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.